அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஎஸ் அகாடமியிலிருந்து சுபாஷ். வரக்கூடிய 2025 குரூப் 4 தேர்வுக்கான லட்சியம் டெஸ்ட் பேட்ச் விபுதர் ஐஎஸ் அகாடமியில் போயிட்டுருக்கு. அதில் இன்னைக்கு நடந்த டெஸ்ட் 13 13வது தேர்வுக்கான மேத்ஸ் போர்ஷன் கூட்டு வட்டிக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ரூபாய் 5000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரூபாய் 5000 பிரின்சிபல் அமௌண்ட் 8% ஆண்டு வட்டி 2 ஆண்டுகளுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வேறுபாடுக்கான ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே இருக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இரண்டுக்கான வேறுபாடு பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு ரேட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 த ஹோல் ஸ்கொயர். ரேட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க, எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? ரூபாய் 5000 இன்ட்டு ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 8%. 8 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 5000 இன்ட்டு 8 இன்ட்டு 8 டிவைடட் பை 100 இன்ட்டு 100. 100 2 0க்கு 2 0 கேன்சல், ஒரு 0க்கு இங்கே ஒரு 0 கேன்சல், ஒரு 5 5 2 5 10 2ஆல் கேன்சல் பண்ணால் 4. 8 இன்ட்டு 4 ஆன்சர் 32. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வேறுபாடு ரூபாய் 32. அடுத்த கேள்வி, ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக நமக்கு கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்ன? கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா தனியாக கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா கிடையாது. நம்ம கூட்டு வட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா பிரின்சிபல் இன்ட்டு 1 + r / 100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா எதுக்கான ஃபார்முலா? அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நான் கண்டுபிடிக்கிற தொகைங்கிறது எனக்கு என்னவா இருக்கும்? மொத்த தொகையா இருக்கும். கேட்டிருக்கிறது எனக்கு கூட்டு வட்டி தான். கூட்டு வட்டி கான்செப்ட்ங்கிறது என்ன? அடுத்தடுத்த சதவீத மாற்றம், ஒரே மதிப்பு மேல அடுத்தடுத்த சதவீதம் அப்ளை ஆகுறது. அந்த சக்சஸிவ் பர்சன்டேஜையும் நான் இங்கே யூஸ் பண்றேன். இனிஷியலா அந்த அமௌண்ட் 3200 இருந்திருக்கும். ஒரு ஆண்டு முடிவில் எத்தனை சதவீதம் வட்டி கூடுது? 2.5% வட்டி கூடுது. அப்போ 2.5% வட்டினா எத்தனை சதவீதமா அது மாறி இருக்கும்? 102.5% மாறி இருக்குமா? 100 + 5 2.5 டிவைடட் பை 100. அடுத்து 2வது ஆண்டுலையும் 102.5% மாறி இருக்கும். இதே நீங்க ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு அதே தான் கிடைக்கும். ஃபார்முலாவில் என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க? 1 + 2.5 டிவைட் பை 100ன்னு போடுவீங்க. மல்டிப்ளை பண்ணால் 100 × 1 100, 100 + 2.5 102.5 டிவைட் பை 100. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 2 ஆண்டுகளுக்கு. அப்போ r = 2னா 2 தடவை மல்டிப்ளை பண்ணுவீங்க. சரிங்களா? வேல்யூ என்னோட மேத்தமெட்டிக்கல் கன்வீனியன்ஸ்க்காக நான் என்ன பண்றேன்? மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? மேலே 205, கீழே என்ன வந்துடும்? 200. மேலே 205, கீழே 200. இப்போ வேல்யூ கேன்சல் பண்ண வேண்டியதான். 2 0க்கு 2 0 கேன்சல். ஒரு 2 2 16 2 32, ஒரு 2 2 கீழே 100 வந்துடும். 2ஆல் கேன்சல் பண்ணால் 8 2 16. திரும்ப 100 இங்கே கேன்சல் பண்ணால் 5வது டேபிளில் கேன்சல் பண்ணால் 25 100, 41 5 205. அதே மாதிரி 5வது டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 5 20, 41 5 205. 4ல் கேன்சல் பண்ணால் 1 நாள் 4, 2 4 8. அப்போ 41 × 41 × 2 தான் ஆன்சர். 2 × 41 × 41. 41 ஸ்கொயரினுடைய மதிப்பு என்ன? 1 ஸ்கொயர் 1, 4 × 2 8, 4 ஸ்கொயர் 16, 1681. 1681 × 2 பெருக்குனா 2, 8 2 16 மீதி 1, 6 2 12 1 13 மீதி 1, 3 2 2 2 1 3. 3362ங்கிறது மொத்த தொகை, 2 ஆண்டுகள் கழிச்சு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. ஆனால் எனக்கு கேள்வி கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ கூட்டு வட்டிங்கிறது மொத்த தொகையிலிருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிக்கணும். 3362 பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 3200. அதை நான் கழிக்கிறேன். 3200 கழிச்சா என்ன கிடைக்கும்? 2 6 1 162 ரூபாய் எனக்கு கூட்டு வட்டி. அடுத்த கேள்வி, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் 2016 மற்றும் 2020ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை சதவீதம் அதிகமாகுது? 6% அதிகமாகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2016ல் எவ்வளவு மக்கள் தொகை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் அதான் கண்டுபிடிக்கணும். அந்த மக்கள் தொகையை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுறேன். இந்த மக்கள் தொகை முதல் ஆண்டு எத்தனை இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 6% இன்க்ரீஸ்னா எத்தனை சதவீதமா மாறி இருக்கும்? 106% மாறி இருக்கும். இன்ட்டு இது 2017வது வருஷம்.
அடுத்து 2018வது வருஷம் எத்தனை மாதிரி இருக்கும், மறுபடியும் 6% அதிகரிச்சு 106% அதிகமாயிருக்கும். இப்படி அதிகமாகி எனக்கு கிடைச்ச தொகை தான் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 2,38,765. புரிஞ்சுதா? 2016ல இனிஷியலா ஒரு மக்கள் தொகை இருந்திருக்கு, அது முதலாவது ஆண்டு 6% அதிகரிக்குது, அடுத்த ஆண்டு 6% அதிகரிக்குது. இந்த 2 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ்லையும் 6% அதிகரிச்சு தான் எனக்கு இந்த தொகை கிடைச்சிருக்குது. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இந்த எக்ஸ் தான். இப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிடுறேன், மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போறேன். 2,38,765 இன்ட்டு 100 இன்ட்டு 100 டிவைடட் பை 106 இன்ட்டு 106. ஸோ கேன்சல் பண்ணா 106ல் இங்கே கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், ரெண்டாவது டேபிளில் கேன்சல் பண்ணால் 53, இங்கே 50. அதே மாதிரி இங்கே ரெண்டாவது டேபிளில் கேன்சல் பண்ணால் 53, இங்கே 25 வந்துடும். 53ல் நாங்கள் கேன்சல் பண்ணால் 4 53 212. 212 போக மீதி என்ன இருக்குது, 26 இருக்குது, ஒரு 267 இருக்குதா. ஸோ திரும்ப என்ன போடலாம், 4 5 20, 5 5 25, 205 5 வந்துடும். ஸோ 5 5 5 3 15, 5 5 25, 265. மீதி என்ன இருக்குது, 2 இருக்குது. 2 260, மறுபடியும் 6 இருக்குது. 26 53 டிவைட் ஆகாது, அப்போ ஒரு 0, இங்கே மறுபடியும் ஒரு 5, 265. 265னா எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் வரும். அப்போ என்ன இருக்குது எனக்கு கடைசியில் 4505 இன்ட்டு 25 இன்ட்டு 100 டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, ஒரு 53 இருக்குது. ஒரு 53 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 53ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 8 5 40, 9 5 45 தாண்டி போயிடும். அப்போ 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 3 24, 8 5 40, 424. இங்கே ஒரு 26 இருக்குது, 265. இப்போ மறுபடியும் ஒரு 5. ஸோ அப்போ 85 × 25 × 100 தான் ஆன்சர். ஸோ 5 × 5 25, மீதி 2 40, 10 50, 52, மீதி 5, 8 2 16, 15 21, இங்கே 2 0 இருக்குது. ஸோ 2 0. ஸோ ஆன்சர் என்ன, 2,12,500. இது எப்போ உள்ள மக்கள் தொகை, 2016ல் உள்ள மக்கள் தொகை. இப்போ எனக்கு கேட்டிருக்கிறது என்ன, 2016 மற்றும் 2020 கேட்டிருக்காங்க. 2016 என்ன கிடைச்சிருச்சு, 2,12,500. ஸோ அது இருக்கிற ஆப்ஷன் என்ன, இது ஒன்று தான் ஆப்ஷன். ஸோ அப்போ 2020 நீங்கள் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும், இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அடுத்த கேள்வி, கூட்டு வட்டியில் ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் ரூபாய் 800 ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 840 ஆகவும் மாறுகிறது எனில் ஆண்டு வட்டி வீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு வட்டியில எனக்கு தொகைக்கான ஃபார்முலா என்ன, P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஸோ இதில் நான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். முதல்ல 3 ஆண்டுகளில், ஸோ 3 ஆண்டுகள்னா P × 1 + R/100 ஹோல் பவர் 3. 4 ஆண்டுகள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 4 ஆண்டுகளுக்கு எவ்வளோ ஆகுது, 840 ஆகுது. அதே தொகை 1 + R/100 ஹோல் பவர் 3 3 ஆண்டுகளில் எவ்வளோ மாறுதுன்னு சொல்லிட்டாங்க, 800 மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ரெண்டையும் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், பிரின்சிபல் கேன்சல் ஆயிரும். 3 டைம்ஸ் கேன்சல் ஆகி எனக்கு இங்கே என்ன இருக்கும், ஒரு டைம் மட்டும் தான் இருக்கும். இங்கே என்ன இருக்குது, 1 + R/100 = 840 டிவைடட் பை 800. இதான் எனக்கு வேல்யூவாக கிடைச்சிருக்கு. இப்போ அதை நான் ஃபர்தராக நான் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 1 + R/100 = இது 8ல் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு 8 8 0 5 8 40 டிவைட் பை 8ல் கேன்சல் பண்ணால் 100. இங்கே எனக்கு என்ன இருக்குது, இந்த பக்கம் 100 + R டிவைடட் பை 100 இருக்குது. அந்த பக்கம் என்ன இருக்குது, 105 டிவைடட் பை 100. ஸோ இதையும் 100 + பிரிச்சா என்ன கிடைக்கும், எனக்கு 5 கிடைக்குமா. அப்போ இதை எப்படி பிரிக்கலாம், 100 + 5 டிவைடட் பை 100ன்னு பிரிச்சுடலாமா. இங்கே 6 இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது. இப்போ ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ, 5%. ஸோ அடுத்த கேள்வி, ஆண்டு வட்டி வீதம் 4% வீதத்தில் ரூபாய் 1301 ஆனது A மற்றும் B இருவரிடமும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. எப்படி பிரித்து கொடுக்காங்கிறது எனக்கு கொடுக்கல, சமமா பிரித்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கல. இதில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு A பெறும் தொகையானது 9 ஆண்டுகளுக்கு பிறகு B பெறும் தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது 1301 ரூபாயை ஏபின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறவருக்கு X ரூபாய் கிடைச்சதுன்னா பிங்கிறவருக்கு எவ்வளோ கிடைக்கும், 1301 - X ரூபாய் கிடைச்சிருக்குமா. இதை பிரித்து கொடுத்துட்டாங்க. இதில் ஏக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு, 7 ஆண்டுகளுக்கு, பிக்கு 9 ஆண்டுகளுக்கு. 2 பேருக்கும் எவ்வளோ சதவீதம் தான், 4% தான் வட்டி வீதம்.
ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன கிடைக்குது, பெரும் தொகை மொத்தமா சமமா கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. தொகையானது தொகைக்கு சமம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ பெரும் தொகை எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஏக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன், ஃபார்முலா அப்படி நான் ரெண்டையும் ஈக்குவல் பண்றேன். பிரின்சிபல் அமௌண்ட் எக்ஸ் இன்ட்டு 1 + ரேட் பர்சன்டேஜ் 4 டிவைட் பை 100 ஹோல் பவர் n, இயர் எத்தனை 7 ஆண்டுகள், ஈக்குவல் டு 1301 மைனஸ் எக்ஸ். பிரின்சிபல் அமௌண்ட் இது 1 + r, ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ 4 டிவைட் பை 100 ஹோல் பவர் n என்ன 9. ஸோ எனக்கு தேவை எக்ஸ் தான். ஸோ நான் எக்ஸ் எல்லாத்தையும் ஒரே சே கொண்டு வந்துடுவேன். அப்போ எக்ஸ் டிவைடட் பை 1301 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, இது அந்த பக்கம் கொண்டு போயிட்டா என்ன ஆயிரும், 17க்கு இங்கே 9 கேன்சல் ஆகி மீதி 2 மட்டும் தான் இருக்கும். இப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, இதை மல்டிப்ளை பண்ணால் 104/100 ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் டிவைடட் பை 1301 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, இதை கேன்சல் பண்ணால் ஃபர்தர் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு, இதை 52 இங்கே கீழே 50, ஸோ 26/25 த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும், 676/625. இப்போ என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ x divided by 1301 minus x equal to 676 divided by 625. Cross multiply பண்ணா 625 into x equal to 676. 676 into 1301 minus 676 into x. இப்போ எனக்கு தேவை x தானே. ஸோ மைனஸ் 676 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 676 ஆயிரும். ஸோ 625x ப்ளஸ் 676x ஈக்குவல் டு 676 இன்ட்டு 1301. ஸோ அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு, 1301x கிடைக்கும் ஈக்குவல் டு 676 இன்ட்டு 1301. எனக்கு தேவை எக்ஸ் தான். ஏக்கு எவ்வளோ தொகை கிடைச்சிருக்கும் தான் கேட்டிருக்காங்க. 1301 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 676. அப்போ எக்ஸுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது ஏக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு, ரூபாய் 676. அடுத்த கேள்வி, ரூபாய் 12,000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வேறுபாடு. பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு ரேட் பர்சன்டேஜ் r/100 த ஹோல் ஸ்கொயர். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, ரூபாய் 12,000. ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ, 10 டிவைடட் பை 100 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ 12,000 இன்ட்டு 10/100 இன்ட்டு 10/100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். ஸோ ஆன்சர் என்ன, ரூபாய் 120. ஸோ தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு என்ன, ரூபாய் 120. ஸோ அடுத்த கேள்வி, கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 9 மடங்கு ஆகின்றது எனில் அதன் வட்டி வீதம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இதில் 2 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. n ஈக்குவல் டு 2 ஆண்டுகள். அமௌண்ட்டு எவ்வளோ மாறுது, 9 மடங்கா ஆகுது. அதாவது பிரின்சிபலில் 9 மடங்கு ஆகுது. நான் அதை அப்படியே சப்ஸ்ட் பண்ணுறேன். p இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. என்னங்கிறது என்ன, 2 ஆண்டுகளில் எனக்கு என்ன அது தொகை 9 மடங்கா ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இனிஷியலாக p இருந்தது இங்கே என்னவா மாறுது, 9p மாறுது. ஸோ p கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 1 + r/100 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. எனக்கு என்ன தேவை, வட்டி வீதம் தான் தேவை. ரேட் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே ஸ்கொயர் இருக்குது, 2 பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும், 1 + r/100 ஈக்குவல் டு 3. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணால் 100 + r/100 ஈக்குவல் டு 3. ஸோ 100 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 100 + r ஈக்குவல் டு 300. ஸோ அப்போ r ஈக்குவல் டு 300 மைனஸ் 100, r ஈக்குவல் டு 200%. இதான் அப்போ ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ, 200%. ஸோ அடுத்த கேள்வி, ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1852.20 ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அடிக்கடி கேட்குற கேள்வி, நம்பர் மாறாமல் கேட்குற கேள்வி. இதில் பிரின்சிபல் அமௌண்ட் இனிஷியலாக என்னவா இருந்திருக்குது, ரூபாய் 1600. அமௌண்ட் என்னவா மாறி இருக்குது, ரூபாய் 1852.20 மாறி இருக்குது. ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ, 5%. என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை ஆண்டுகளில் என்ன தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 1600 இன்ட்டு 1 + r ரேட் பர்சன்டேஜ் 5/100
ஹோல் பவர் n ஈக்குவல் டு 1852.20. ஸோ இதை மட்டும் என்னென்ன கிடைக்கும் 105/100 ஹோல் பவர் n ஈக்குவல் டு 1852.20. இங்கே பெருக்கல்ல இருக்கிற 1200 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தல்ல போகும் 1600. இதை கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 21/20 ஹோல் பவர் n ஈக்குவல் டு 1852.2 டிவைடட் பை 1600. இப்போ எனக்கு 21/20 இருக்குது, பவரில் n இருக்குது. இங்கே கீழே இருக்குது எனக்கு 20 மடங்காக தான் இருக்கணும். ஒன்று 20 ஸ்கொயராக இருக்கணும் அல்லது 20 கியூபாக இருக்கணும். 20 கியூபினுடைய மதிப்பு என்ன 20 கியூப் 8000. 20 ஸ்கொயருங்கிறது என்ன 400. ஸோ அப்போ இங்கே எனக்கு இந்த 8000ங்கிறது என்ன எதுக்குள்ள அடங்கியிருக்கு இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 1852 புள்ளியில் இருக்குது. ஸோ மேலையும் கீழையும் நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 18,522 கீழே என்ன ஆயிரும் 16,000 ஆயிரும். ஸோ கேன்சல் பண்ணால் ரெண்டாவது டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு கீழே 8000, மேலே ரெண்டாவது டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 2 18, 2 2 4 12, 6 2 12, 1 2 2. ஸோ மேலே எனக்கு 9261 கிடச்சிருக்கு, கீழே 8000 கிடச்சிருக்கு. இப்போ 20னுடைய 3 மடங்கு எனக்கு 8000 தெரியும். ஆனால் 21னுடைய 3 மடங்கு 9266 செக் பண்ணிட்டோம்னா ஆன்சர் 3. அப்போ 21 கியூபினுடைய மதிப்பு என்ன 21 ஸ்கொயர் 441 தெரியும். அதை 21ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 4 4 2 8 8. ஸோ கூட்டினா 1 4 2 6 8 4 12 9 9261ங்கிறது 21 கியூபினுடைய மதிப்பு. ஸோ அப்போ n ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு n ஈக்குவல் டு 3. இப்போ 3 ஆண்டுகள் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி கூட்டு வட்டி காண்க. 1.5 ஆண்டுகளுக்கு அசல் ரூபாய் 5000, 20% ஆண்டு வட்டி வீதம் அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி கணக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அரை ஆண்டுக்கு ஒரு முறைனா இங்கே எனக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க 1.5 ஆண்டுகள். அரை ஆண்டுக்கு ஒரு முறைனா என்னங்கிறது எத்தனை தடவை நம்ம கணக்கிடுவோம். பொதுவாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய p × 1 + r/100 ஹோல் பவர் என்னங்கிற அந்த என்னங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான். எத்தனை முறை கணக்கிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கும்போது அரை ஆண்டு இப்போ 1.5 ஆண்டுகள் மொத்தம். அப்போ எத்தனை முறை கணக்கிடுவோம் மொத்தம் 3 முறை கணக்கிடுவோமா. அப்போ n ஈக்குவல் டு எத்தனை 3 தடவை. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ரேட் பர்சன்டேஜ். ரேட் பர்சன்டேஜ் 20% கொடுத்துருக்காங்க. இது ஆண்டு வட்டி வீதம். அப்போ அரை ஆண்டுக்கு எத்தனை சதவீதமா இருக்கும் அரை ஆண்டுக்கு 10% தான் இருக்கும். 10%ங்கிறது அரை ஆண்டுக்கு. ஸோ அப்போ இனிஷியலாக இருந்த மொத்த தொகை எவ்வளவு ரூபாய் 5000. இந்த 5000த்துக்கு எத்தனை தடவை கணக்கிடணும் 3 தடவை கணக்கிடணும். ரேட் பர்சன்டேஜ் எவ்வளவு 10% கணக்கிடணும். 10% பார்த்தோம்னா எவ்வளவு 110% ஆகும் முதல் டைம். ரெண்டாவது தடவை எத்தனை சதவீதம் ஆகும் மறுபடியும் ஒரு 110%. மூன்றாவது தடவை எத்தனை சதவீதம் மறுபடியும் ஒரு 110%. ஸோ 2 0க்கு இங்கே 2 0 கேன்சல், மறுபடியும் 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். ஸோ அப்போ என்ன பண்ணணும் 11 × 11 × 11 × 5, அதாவது 5 × 11 கியூப். 11 கியூபோட மதிப்பு என்ன 1331. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 5 × 1 5, 5 × 3 15 மீதி 1, 5 × 3 15 1 16 6 மீதி 1, 5 × 1 5 1 6, 6655 வந்திருக்கு. இது மொத்த தொகை. அப்போ இதில் நான் என்ன கண்டுபிடிக்கணும் கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கூட்டு வட்டிங்கிறது என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை கழிக்கிறது. ஸோ மொத்த தொகை எனக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு 6655. அதுல இருந்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 5000. 5000 கழிச்சா மீதிய தொகை எவ்வளவு 1655. அதுதான் கூட்டு வட்டி. ஸோ ஆன்சர் என்ன 1655. ஸோ அடுத்த கேள்வி 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் 15000க்கு 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. கான்சிக்யூட்டிவ் பர்சன்டேஜ் அப்ளிகேஷன். ஸோ அடுத்தடுத்த சதவீதம் மாற்றம் ஒரே வேல்யூ மேலே அப்ளை ஆகுது. எத்தனை ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு. ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை சதவீதம் அப்ளை ஆகுது வேற சதவீதம் அப்ளை ஆகுது. ஸோ இனிஷியலா எவ்வளோ இருந்திருக்கு அமௌண்ட்டு 15000. முதல் ஆண்டில் எத்தனை சதவீதம் அப்ளை ஆகுது 15%. அப்போ எத்தனை சதவீதமாக மாறி இருக்கும் அது 115% மாறி இருக்கும். இரண்டாவது ஆண்டில் எத்தனை சதவீதம் 20%. அதாவது முதல் ஆண்டில் 15%, ரெண்டாவது ஆண்டில் 20%, மூன்றாவது ஆண்டில் 25%. அப்போ 20% அது எத்தனை சதவீதமாக மாறி இருக்கும் 120% மாறி இருக்கும். மூன்றாவது ஆண்டில் 125% மாறி இருக்கும்.
ஸோ இதை கேன்சல் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது தான் ஆன்சர். கூட்டு வட்டியும் கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணும், அதில் இருந்து அசலை கழிச்சுக்கிடணும். கேன்சல் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், இங்கே 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோவுக்கு இங்கே ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ. ஸோ மல்டிப்ளை பண்ணி நான் என்ன பண்ணணும், 2 டெசிமல் மட்டும் வைக்கணும். ஸோ 115 இன்ட்டு 12 இன்ட்டு 15 எவ்வளோ வரும், 180. ஸோ 180 115 125 மல்டிப்ளை பண்ணணும். 115 125, 5 5 25, மீதி 2, 10 15 2 17, மீதி 1, 5 7 12 1 13, மீதி 1 2 3 1 4 1 1. இப்போ 14,375 வந்துருச்சு. இது ரெண்டையும் பெருக்குனது போக. ஸோ அடுத்து இதால் பெருக்கணும். 15 இன்ட்டு 12, 15 இன்ட்டு 12ங்கிறது எவ்வளோ, 180. ஸோ அப்போ 180 இன்ட்டு இதனுடைய மதிப்பு எவ்வளோ, 14,375. கீழே என்ன இருக்குது, 2 ஜீரோ இருக்குது. ஸோ 2 ஜீரோலையுமே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கணும், ஒரு டெசிமல் மட்டும் தான் வைக்கணும். இப்போ 14,375 18ஆல் பெருக்கணும். ஸோ 8 5 40, 4 56 4 60, மீதி 6 24 30, மீதி 3 32 3 35, மீதி 3 8 11, 5 7 3 4 1. ஸோ கூட்டினா 0 5 7 5 3 8 5 2. ஸோ இங்கே எனக்கு கீழே இருக்க ஒரு ஜீரோ இருக்குது, ஒரு ஜீரோ நான் கேன்சல் பண்ணிட்டோம்னா எனக்கு மொத்த தொகை எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 25,875. இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், கூட்டு வட்டி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். நான் அதுல இருந்து அசலை கழிக்கிறேன். அசல் எவ்வளவு, 15,000. ஸோ 25,000லேருந்து 15,000 கழிச்சா மீதி 10,000. அதை விட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒரு 875 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ எனக்கு கூட்டு வட்டிங்கிறது 10,875. ஆன்சர் 10,875. அடுத்த கேள்வி, வருட கூட்டு வட்டி 20% இருக்கும் பொழுது காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. ஸோ ரொம்ப முக்கியம், காலாண்டுக்கு ஒரு முறை. ஸோ முந்தைய கொஸ்டின் என்ன, அரையாண்டுக்கு ஒரு முறைங்கிறத பார்த்தோம். இங்கே எனக்கு காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. தொகை எவ்வளவு, 16,000க்கு 9 மாதங்களுக்கு மட்டும் கணக்கிட்டா போதும். ஸோ நான் இங்கே எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அரையாண்டுக்கு ஒரு முறையோ காலாண்டுக்கு ஒரு முறையோ கணக்கிட்டதா சொல்லிட்டாங்கன்னா எத்தனை முறை கணக்கிடுறோம் அப்படிங்கிறத மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டா போதும். காலாண்டுக்கு ஒரு முறைனா எத்தனை மாதங்கள், மொத்த 12 மாதங்கள். காலாண்டுனா 3 மாதங்களுக்கு ஒரு முறை. அப்போ 9 மாதங்கள்லாம் எத்தனை முறை கணக்கிடுவேன்னா 3 தடவை கணக்கிடுவேன். அப்போ n = 3 டைம்ஸ். அண்ட் ரேட் பர்சன்டேஜ் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 20%ங்கிறது ஆண்டு கூட்டு வட்டி, வருட கூட்டு வட்டி தான் கொடுத்துருக்காங்க. வருடத்துக்கு 20%. அப்போ காலாண்டுக்கு எவ்வளோ இருக்கும், 20ல் 4ல் ஒரு பங்கு 5% தான் இருக்கும். ஸோ தொகை எவ்வளவு, 16,000. அப்போ இனிஷியலாக 16,000 இருந்திருக்கு. 16,000 இதுல இருந்து எவ்வளவு, 5%. அப்போ எத்தனை சதவீதமாக மாறும், 105% மாறும். இதே மாதிரி நான் எத்தனை தடவை கணக்கிடணும், 3 தடவை கணக்கிடணும். 105/100 இன்ட்டு 105/100. ஸோ 2 0 கேன்சல். ஸோ வேற இங்கே கேன்சல், வேல்யூ கேன்சல் பண்ணால் 21 20, 21 20. அடுத்து இங்கே 20 நான் கேன்சல் பண்ணேன்னா 5ல் கேன்சல் பண்ணால் 21, மீதி 4 4 இன்ட்டு 20 80, கேன்சல் பண்ணால் என்ன 2. ஸோ அப்போ 21 இன்ட்டு 28 21, மீதி 2. 21 கியூபினுடைய வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 21 கியூபினுடைய வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 441 21ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 1 4 4 2 8 8. ஸோ என்ன வந்துச்சு, 1 4 2 6 4 12 9,261. அது எதால் பெருக்க வேண்டியது இருக்குது, இன்னும் 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்குனா 2 6 2 12, மீதி 1 2 2 4 1 5 9 2 18. 18,522ங்கிறது என்ன, மொத்த தொகை. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கூட்டு வட்டினா என்ன பண்ணணும், மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்கணும். அசல் எவ்வளவு, 16,000. ஸோ அதை கழிச்சு எனக்கு என்ன கிடைக்கும், 2 2 5 2 2,522ங்கிறது தான் கூட்டு வட்டி. ஆன்சர் 2,522. அடுத்த கேள்வி, ரூபாய் 30,000க்கு 7% ஆண்டு வட்டி, ஆண்டில் கிடைக்கும் தொகை கூட்டு வட்டியில் 4,347 எனில் மொத்த ஆண்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 7%ங்கிறது ஆண்டு வட்டி வீதம். டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன, P × 1 + R/100 இதுதான் மொத்த தொகைக்கான ஃபார்முலா, அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 30,000க்கு 1 + ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ, 7. எத்தனை ஆண்டுகள்னு எனக்கு தெரியாது. அமௌண்ட் எனக்கு என்ன கிடைக்குது, 4,347. ஸோ அப்போ அதோட வேல்யூ என்ன வரும்,
4347 எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டு வட்டியில் கிடைக்கக்கூடிய தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டிங்கிறது தான் 4347, 30,000க்கு 4347. அப்போ மொத்த தொகைங்கிறது எவ்வளவா இருக்கும், 34,347 இருக்கும். அதுல இருந்து 30,000 கழிச்சது போக தான் எனக்கு என்ன இருக்குது, வட்டி 4347. இப்போ இதோட வேல்யூ என்ன வரும், 107/100. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு பார்க்கணும். 34,347 டிவைடட் பை 30,000. இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 107 இருக்குது, கீழே 100 இருக்குது. 100 ஸ்கொயர்னா கீழே என்ன இருக்கணும், 10,000 இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்கு, 30,000 இருக்குது. நான் அந்த வேல்யூ நான் சுருக்கிறேன். 3வது டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், கீழே 10,000 வந்துடும். ஸோ மேலே 3வது டேபிளில் கேன்சல் பண்ணால் ஒரு 3 3, அப்புறம் மறுபடியும் ஒரு 3 3, மீதி 13, 4 3 12, மீதி 14, 4 3 12, மீதி 17, 9 3 27. இப்போ மேலே என்ன இருக்குது, எனக்கு 11,449. கீழே எனக்கு என்ன இருக்குது, 10,000. ஸோ இப்போ 100 ஸ்கொயர் தான் எனக்கு 10,000. 107 ஸ்கொயர் இந்த வேல்யூவான்ங்கிறத மட்டும் நான் செக் பண்ணால் போதும். n = என்னன்னு கிடச்சிரும், 2 ஆண்டுகள்னு கிடச்சிரும். ஆன்சர் என்ன, எத்தனை ஆண்டுகள், n = 2 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, ஒருவர் அசல் 25,000 ரூபாயை ஆண்டுக்கு கூட்டு வட்டி 4% வீதம் முதலீடு செய்து n ஆண்டுகள் கழித்து ரூபாய் 27,040 தொகையாக பெறுகிறார் எனில் எண்ணின் மதிப்பு யாது. முந்தைய சம் மாதிரி தான் இங்கேயும் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 25,000 தொகைக்கு 1 + ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ, 4% டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. n தான் நான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு எவ்வளோ தொகையாக மாறுது, 27,040 மாறுது. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும், 104/100 ஹோல் பவர் n ஈக்குவல் டு 27,040. இங்கே இருக்கிற 25,000 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவைடில் போகும், 25,000. ஸோ 104 இங்கே கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், மேலே 26, கீழே 25. 26/25 ஹோல் பவர் n. இப்போ இங்கே 25 இங்கே இருக்குது. 25 ஸ்கொயரினுடைய மதிப்பு என்ன, 625. ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வரலாம், 625 வரலாம். 25,000 நான் சுருக்கிறேன். ஸோ 0க்கு ஒரு 0 கேன்சல். 25,000 நான் சுருக்கிறேன். 25,000 நான் 625 சுருக்கிறேன்னா மேலே இங்கே என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 6வது டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, இல்லை 4வது டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4ல் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு 6 நாளா 24, மீதி 20, 5 நாளா 20, 20 ஒரு 0, 650ன்னு எனக்கு கிடச்சிருக்குது. அடுத்து மேலே 4வது டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 நாளா 24, மீதி 30, 7 நாளா 28, மீதி 24, 6 நாளா 24. கீழே எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 25,000, 25,000 6 நாளா 24, மீதி 10, 2 நாளா 8, மீதி 50, 20, 5 நாளா 20. ஸோ அப்போ மேலே என்ன இருக்குது, எனக்கு 676, கீழே 625 இருக்குது. இங்கே மேலே 26, கீழே 25 இருக்குது. 25 ஸ்கொயரினுடைய மதிப்பு தான் என்ன, 625. 26 ஸ்கொயரினுடைய மதிப்பு தான் என்ன, 676. இப்போ என்னோட மதிப்பு எனக்கு என்னவா இருக்கலாம், 2ஆ இருக்கலாம். ஸோ அப்போ ஆண்டுகள் எத்தனை, ஆன்சர் 2 ஆண்டுகள். ஸோ அடுத்த கேள்வி, ரூபாய் 50,000 மதிப்புள்ள ஒரு எந்திரமானது அதன் விலையில் ஒவ்வொரு வருடமும் 8% குறைகிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பின் அதன் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இனிஷியலாக அது 50,000 இருந்திருக்கும். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ குறையுது, 8% குறையுது. அப்போ இனிஷியலாக இருந்த தொகை 50,000. முதல் வருஷம் எவ்வளோ குறையுது, 8% குறையுது. அப்போ 8% குறையுதுன்னா எத்தனை சதவீதமாக அது மாறி இருக்கும், 92% மாறி இருக்கும். மறுபடியும் 2வது ஆண்டு எத்தனை சதவீதம் குறையுது, 8% குறையுது. எத்தனை சதவீதமாக மாறி இருக்கும், 92% மாறி இருக்கும். ஸோ இப்போ இதை பெருக்கினா ஆன்சர். ஸோ 2 0 2 0, இங்கே 2 0, இங்கே 2 0, 92 × 92 × 5, 5 × 92 × 92. 92 ஸ்கொயரினுடைய மதிப்பு 2 ஸ்கொயர் 4, 18 36, மீதி 3, 9 ஸ்கொயர் 81 3 84. 8,464 92 ஸ்கொயர் இன்ட்டு 5, 5ஆல் பெருக்கணும். 5 நாளா 20, மீதி 2, 6 5 32, 32, மீதி 3, 4 5 23, 23, மீதி 2, 8 5 42, 42. ஸோ இப்போ எவ்வளோ தொகையாக மாறிடுச்சு, 42,320 மாறிடுச்சு. ஒவ்வொரு வருடமும் எனக்கு 8% குறைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8% குறைஞ்சதுன்னா எத்தனை சதவீதமாக மாறும், 92% மாறும். பர்சன்டேஜில் அப்ளை பண்ணுற அதே கான்செப்ட் தான். 8% கூடுது அப்படின்னு சொன்னாங்கன்னா 108% மாறும். 8% குறையுதுன்னா 92% மாறும். இது ஏன் கூட்டு வட்டியில இந்த சம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கூட்டு வட்டிக்கான கான்செப்ட் இதனுடைய கான்செப்டும் ஒண்ணுதான். அடுத்தடுத்த சதவீத மாற்றம், ஒரே மதிப்பு மேல ஒவ்வொரு வருடமும் வேற வேற வேல்யூ அப்ளை ஆகுறது.
இங்கே எனக்கு ஒரே வேல்யூ. இதே கூட்டு வட்டிலையும் அதே தான். கூட்டு வட்டியில் இத்தனை சதவீதம் வட்டி அப்படிங்கும்போது அசல் ப்ளஸ் வட்டி சேர்ந்து அத்தனை சதவீதமாக மாறி இருக்கும். ஸோ அடுத்த கேள்வி, இருசக்கர வாகனம் உள்நிலை விலை 2 ஆண்டுகளுக்கு ரூபாய் 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் தற்போதைய மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு முன் என்னவா இருந்திருக்குது? 70,000. அப்போ ஒரு ஆண்டுகளுக்கு முன் எத்தனை சதவீதமா இருந்திருக்கும்? 4% குறையுதுன்னு சொல்லியிருக்காங்களா? 4% குறைஞ்சதுன்னா எத்தனை சதவீதம்? 96% இருக்கும். மறுபடியும் அடுத்து எவ்வளோ சதவீதம் குறையும்? 4% குறையும்னா எத்தனை சதவீதமாக மாறி இருக்கும்? 96%. முந்தைய சம் மாதிரியே தான். முந்தைய சம்ல 2 ஆண்டுகளுக்கு பின்னு கேட்டிருந்தாங்க. இங்கே எனக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னுள்ள மதிப்பு கேட்டுட்டு தற்போதைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 2 0 2 0, இங்கே 2 0க்கு 2 0. ஸோ ஆன்சர் என்ன? 7 × 96 × 96. ஸோ 96 ஸ்கொயரினுடைய மதிப்பு என்ன? 6 ஸ்கொயர் 36, மீதி 3, 54, 108, 108 3, 111, மீதி 1, மீதி 11, 9 ஸ்கொயர் 81, 82, 92, 9216. 9216 எதால பெருக்கணும்? 7ஆல பெருக்கணும். ஸோ 7 6 42, மீதி 4, 7 11, மீதி 1, 2 14, 14 4, மீதி 1, 63 2 65. ஸோ அப்போ 65,412. ஸோ இதுதான் எனக்கு இது தற்போதைய மதிப்பு. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 70,000 இருந்திருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை சதவீதம் குறையுது? 4% குறையுது. குறைஞ்சதுன்னா 96% மாறும். ஸோ பெருக்குனா எனக்கு ஆன்சர் 65,412. ஸோ அடுத்த கேள்வி, அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுதல். ஸோ 1200க்கு ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி வீதம் எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் பொதுவான நமக்கு இருக்கிற ஃபார்முலாங்கிறது அங்கே ஆண்டு வட்டி வீதம் தான் சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே எனக்கு ஒரு ஆண்டுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கான வித்தியாசம் நமக்கு ஃபார்முலா எதுவுமே இல்லை. ஆனால் எப்படி இதை கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம்னா, ஒரு ஆண்டுக்குன்னா இங்கே என்ன கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துல நான் எத்தனை முறை கணக்கிடுவேன்? 2 முறை கணக்கிடுவேன். ஸோ நமக்கு 2 ஆண்டுகளுக்குனான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்ன இருக்குது? எனக்கு P × R/100 ஹோல் ஸ்கொயர். இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டுகளும் சரி, நம்பர் ஆஃப் டைம்ஸும் சரி, ரெண்டுமே சமம் தான். ஸோ அது என்னங்கிறத நான் ஆண்டுகளாகவும் சப்ஸ்டிட் பண்ணலாம், எத்தனை முறை கணக்கிடுறோங்கிறதையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்கே 2 ஆண்டுகளை நான் 2 முறை கணக்கிடுறதா கணக்கில் எடுத்துக்கிடுறேன். அப்போ 2 முறை கணக்கிடுறேன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை, ஓராண்டுக்கு ஓராண்டில் நான் எத்தனை முறை கணக்கிடுவேன்? 2 முறை கணக்கிடுவேன். ஸோ ஃபார்முலாவில் எந்த சேஞ்சுமே கிடையாது, அதே ஃபார்முலா தான். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 1200 தான். ரேட் பர்சன்டேஜ்ங்கிறது எவ்வளோ? 10%ங்கிறது ஆண்டு ஒன்றுக்கு வட்டி வீதம். ஸோ அப்போ ஆண்டு வட்டி வீதம்ங்கிறது ரேட் பர்சன்டேஜ் பெர் இயர் தான் எவ்வளவு? 10%. அப்போ ஹாஃப் இயருக்கு எவ்வளோ வரும்? ரேட் பர்சன்டேஜ்ங்கிறது 5%. ஸோ அப்போ 5/100 இந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 1200 × 5 × 5 /100 × 100. ஸோ 5 × 5 25, 25னா 4 25, 100 100, 4ல் கேன்சல் பண்ணால் எவ்வளோ? 3. ஸோ அப்போ வித்தியாசம் எவ்வளவு? 3 ரூபாய். வித்தியாசம் 3 ரூபாய். ஸோ அடுத்த கேள்வி, %10 ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை. 10% ஆண்டு வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை. இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைனா ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ எடுக்கணும்? 5% எடுக்கணும். முடிஞ்சது. ஸோ கணக்கிடப்பட்டால் ரூபாய் 4400 ஆனது 4851 எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு என்ன? P × 1 + R/100 ஹோல் பவர் n ஈக்குவல் டு என்ன? அமௌண்ட். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 4400 × 1 + ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 5%. 5/100 நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இன்ட்டு அமௌண்ட் எவ்வளோ? 4851. ஸோ இதோட மதிப்பு என்ன? 105/100 ஹோல் பவர் n ஈக்குவல் டு 4851 / 4400. இப்போ இதோடைய மதிப்பு கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 21 20, 21 5, கீழே 25 ஹோல் பவர் n ஈக்குவல் டு 4851 / 4400. இப்போ எனக்கு கீழே 20 இருக்குது. 20னா 20 ஸ்கொயர்னுடைய மதிப்பு என்ன? 400. 20 கியூபினுடைய மதிப்பு எனக்கு என்ன இருக்கணும்? 800 இருக்கணும். ஸோ இங்கே வேல்யூ எனக்கு என்ன வரணும்? 8000. 400 அல்லது 8000 வரணும். நான் அதோட வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்? கேன்சல் பண்ணுறேன். இங்கே என்ன இருக்குது? எனக்கு 400 இங்கே வரணும்னா இங்கே 4400 இருக்குது. 11வது டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். கீழே 11வது டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 11 44 400 கிடச்சிருச்சு. மேலே 11வது டேபிளில் கேன்சல் பண்ணால்
4 11 44, மீதி 45. 45னா 4 11 44, மீதி 1 கூட சேர்த்துனா 11, ஒரு 11 11. அப்போ கீழே இங்கே என்ன இருக்குது? 20. 20 ஸ்கொயர் தான் 400. மேலே என்ன இருக்குது? 21. 21 ஸ்கொயர் தான் 441. அப்போ என்னோட மதிப்பு என்ன? 2 ஆண்டுகள். ஸோ 2 ஆண்டுங்கிறது இங்கே என்னங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸாக எடுத்துருக்கிறேன். ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை தானே கணக்கிடுறோம். அரையாண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி என்னன்னு எடுத்துக்கிறேன், 5%. அப்போ இங்கே எனக்கு கிடைக்கக்கூடிய என்னங்கிறது 2 டைம்ஸ், சரிங்களா? ஸோ 2 முறை கணக்கிடுறேன். அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறேன். 2 முறை கணக்கிட்டோம்னா மொத்தம் எவ்வளோதான் கணக்கிட்டு இருப்பேன்? 1 ஆண்டுக்கு தான் கணக்கிட்டு இருப்பேன். ஸோ 2 முறைங்கிறது 1 ஆண்டுக்கு சமம். ஸோ இப்போ டைம் பீரியட் என்ன? 1 ஆண்டு. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு தொகையானது கூட்டு வட்டி வீதத்தில் 15 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் அந்த தொகை 8 மடங்காகும் சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இனிஷியலாக பிரின்சிபல் அமௌண்ட் இருந்திருக்கு, அது 2 மடங்காக ஆகிறதுக்கு, அதாவது 2 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட்டாக மாறதுக்கு எத்தனை ஆண்டுகளாக இருக்குது? 15 வருடம் ஆயிருக்குது. அப்போ டபுள் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிறது? 15 ஆண்டுகள் எடுத்துக்கிறது. அப்போ அந்த 2p 2 மடங்கா இருக்கிறது இதை விட டபுளா 4 மடங்கா மாறதுக்கு என்ன இருக்கும்? மறுபடியும் ஒரு 15 வருஷம் எடுத்துக்கிடுமா? அப்போ இந்த 4 மடங்கா இருக்கிற தொகை மறுபடியும் இதை விட டபுள் 8 மடங்காகிறதுக்கு ஒரு என்ன எடுத்துக்கிடும்? 15 வருஷம் எடுத்துக்கிடுமா? கேள்வி எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த தொகை எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காகும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இனிஷியலா இருந்த பிரின்சிபல் அமௌண்ட் 8 மடங்காகிறதுக்கு மொத்தம் எத்தனை வருஷம் தேவைப்பட்டிருக்கு? 15 + 15 + 15 45 வருஷம் தேவைப்படுது. ஸோ ஆன்சர் 45 ஆண்டுகள். ஸோ அடுத்த கேள்வி, அசல் ரூபாய் 6250 ஆனது 14% கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு விடப்பட்டால் அதனுடைய கூட்டு வட்டி மதிப்பு யாது? டைரக்டான கொஸ்டின் தான். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 6250, 14% கூட்டு வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு விடப்பட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 14%னா எத்தனை சதவீதம் மாறி இருக்கும்? 114% மாறி இருக்கும். மறுபடியும் 2 ஆண்டுகளுக்குன்னா 114%. ஸோ பெருக்கி எனக்கு டெசிமல் வச்சோம்னா ஆன்சர். ஸோ 114 × 114, 4 நாளா 16, மீதி 1, 4 4 8, 8 1 9, 4 5, 5 4 9, 1 2 1 1. ஸோ இது எதால் பெருக்கணும்? 625ஆல் பெருக்கணும். 625. கீழே டெசிமல் எனக்கு ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். வர்ற ஆன்சருக்கு நான் எத்தனை டெசிமல் வைக்கணும்? 3 டெசிமல் வைக்கணும், அவ்வளோதான். ஸோ 6 5 30, மீதி 3, 45 3 48, மீதி 4, 45 4 49, மீதி 4, 10 14, மீதி 1 6. ஸோ 2ஆல் பெருக்குன்னா 6 2 12, மீதி 1, 18 1 19, மீதி 1, 18 1 19, மீதி 1, 2 2 4 1 5, ஒரு 2 2. 6 6 36, மீதி 3, 54 3 57, மீதி 5, 54 5 57, 54 59, மீதி 5, 12 12 5 17, மீதி 1 1 6 6 1 7. ஸோ கூட்டினா 8 8 2 10, மீதி 1 10 19 19 6 25 5, மீதி 2 6 15 23 3, மீதி 2 8 13 22, மீதி 2 4 11, மீதி 1 8. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு 6250ங்கிறது எனக்கு தொகை. கேட்டிருக்கிறது எனக்கு கூட்டு வட்டியோட மதிப்பு தான். 3 டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். 3 டெசிமல் பாயிண்ட் வச்சு எவ்வளோ? 8123.5. இதில் நான் என்ன கழிக்கணும்? 625 கழிக்கணும். 6250 6250 கழிக்கணும். ஸோ கழிச்சா என்ன கிடைக்குது? எனக்கு 5, இங்கே 3, ஸோ அசல் ரூபாய் 6250க்கு 14% கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு விடப்பட்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டேரெக்டாகவே கூட்டு வட்டியோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டினா அடுத்தது சதவீத மாற்றம் தான். 6250 ரூபாய்க்கு முதல்ல 14% கூட்டு வட்டினா 114% மாறி இருக்கும். அடுத்த 14% கூட்டு வட்டிங்கும் போது 114% மாறி இருக்கும். இப்போ இதனுடைய மதிப்பு தான் எனக்கு என்ன கிடைக்கும்? மொத்த தொகை கிடைக்கும். அந்த மொத்த தொகையிலிருந்து பிரின்சிபல் அமௌண்ட் கழிச்சா எனக்கு என்ன கிடைக்க போகுது? கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி மட்டும் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் 114 114 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4 4 16, மீதி 1 4 4 4 8 1 9, 4 4 4 8 8 1 9, 1 1 1 2 1 1 1.
ஸோ 12,996ங்கிறது 114 × 114, அதை எதால் பெருக்கணும்? 625ஆல் பெருக்கணும். ஸோ 6 5 30, மீதி 3, 9 45 3 48, மீதி 3, 45 3 48 8, மீதி 4, 33, 95 45 3 48 8, மீதி 4, 95 45 44 49, மீதி 4, 2 5 10 10 4 14, மீதி 1 1 5 5 1 6. அடுத்து 6 2 12, மீதி 1 18 1 19, மீதி 1 18 1 19, மீதி 1 4 1 5 ஒரு 2 2. அடுத்து 6 6 36, மீதி 3 54 3 57, மீதி 5 54 5 59, மீதி 5 2 6 12 5 17, மீதி 1 1 6 6 6 1 7. ஸோ கூட்டினா 0 8 2 10, மீதி 1 10 19 25க்கு 5, மீதி 2 6 15 7 22, மீதி 2 8 13 9 22, மீதி 2 4 11, மீதி 1 8. ஸோ கீழே எனக்கு டெசிமல் எத்தனை வைக்கணும்? ஒரு 0 கேன்சல், 3 டெசிமல் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 8122.5. இதில் தானே எதை கழிக்கணும்? 6250 கழிக்கணும். ஸோ இது மொத்த தொகை, இது பிரின்சிபல் அமௌண்ட். கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ 5 0னா 5 2, 12னா 7, இங்கே 10 இருக்குது, 10 2னா 8. ஸோ அப்போ 872, இங்கே 7, 1872.5 தான் கூட்டு வட்டி. ஸோ அடுத்த கேள்வி, ஐந்து சதவீத வருட வட்டி வீதத்தில் ரூபாய் 7200க்கு 2 வருடத்தில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டைரக்டான கொஸ்டின் தான். 7200க்கு 2 ஆண்டுகளில், முதல் ஆண்டில் எத்தனை சதவீதம்? 5%, 105 / 100. அடுத்து மறுபடியும் 5%, 2 ஆண்டுகளில் 105 / 100. வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு ஃபர்தராக கேன்சல் பண்ணிங்கன்னா 21 5 25 100, 21 5 25 100. ஸோ 2 0க்கு இங்கே 2 0 கேன்சல், 2 × 2 4, 4 கேன்சல் பண்ணால் 1 நாள் 4 8 நாளா. இப்போ 21 × 21 × 18 தான் ஆன்சர். இப்போ 18 × 21 × 21, 21 × 21 எவ்வளோ? 441. அதை 18ஆல் பெருக்கினா போதும். ஸோ இப்போ 441 18ஆல் 8 32 3 32 3 35. ஸோ 1 4 4 கூட்டினா 8 3 9 7. 7938ங்கிறது மொத்த தொகையாக வருது. எனக்கு தேவை என்ன? வருடத்தில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. இது எனக்கு அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 7200. ஸோ கழிச்சா என்ன கிடைக்கும்? 8 3 9 7. ஸோ ஆன்சர் என்ன? 738. ஸோ அடுத்த கேள்வி, ரூபாய் 50,000 அசலுக்கு 16% வட்டி வீதத்திற்கு 2 ஆண்டுகளின் கூட்டு வட்டி என்ன? ஸோ கூட்டு வட்டி தான் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ரூபாய் 50,000 அசல், 16% வட்டி வீதம், 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டி. டைரக்டான கொஸ்டின் தான். ஸோ கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 n. ஸோ நம்ம கூட்டு வட்டி முறையில் அடுத்தடுத்த சதவீத மாற்றப்படி அப்ளை பண்ணுனா, இனிஷியலாக அந்த அமௌண்ட் எவ்வளோ இருந்திருக்கு? 50,000 இருந்திருக்கு. முதல் ஆண்டோட எவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்குது? 16% அதிகமாக இருக்கும். அப்போ எத்தனை சதவீதமாக மாறி இருக்கும்? 116% மாறி இருக்கும். / 100 இன்ட்டு 2 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஒரு 116 / 100. ஸோ 2 0, இங்கே கீழே 2 0 கேன்சல் பண்ணிட்டா என்ன இருக்கும்? 5 × 116 × 116. ஸோ வேல்யூ 116 116. 6 6 36, மீதி 3, 6 6 12 3 15, மீதி 1, 6 12 13 1 14, மீதி 1 1 1 2 2 1 3 1 1. 13,456 வந்திருக்குது. இன்ட்டு 5 5ஆல் பெருக்கணும். ஸோ பெருக்குனா 5 6 30, மீதி 3, 25 3 28, மீதி 2, 22 22, மீதி 2, 15 2 17, ஒரு 5 5. ஸோ எவ்வளோ வந்திருக்குது? மொத்த தொகை 57,280. ஆனால் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி தான் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுலேருந்து நான் அசல் தொகையை கழிச்சிட்டேன்னா 50,000 கழிச்சா என்ன வரும்? 6 5 30, மீதி 3, 5 5 25 3 28, மீதி 2, 20 22க்கு 2, 3 5 15 8 17க்கு 7, மீதி 1 1 5 5 1 6. ஸோ 67,280. ஸோ அப்போ இது மொத்த தொகையிலிருந்து நான் அசலை கழிச்சிட்டா என்ன கிடைக்கும்? எனக்கு 0 8 2 7 6 5 போனால் 1. ஸோ 17,280ங்கிறது கூட்டு வட்டி. ஸோ அடுத்த கேள்வி,
ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10%, 12% வட்டி வீதத்தில் ரூபாய் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய தொடர் வட்டி எவ்வளவு? கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. மறுபடியும் கூட்டு வட்டி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். 2 ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகளையும் வேற சதவீதம் அப்ளை ஆகுது. இனிஷியலா இருந்த அமௌண்ட் எவ்வளோ? 9,000. இந்த 9,000 முதலாவது ஆண்டு எத்தனை சதவீதம் அதிகமாகும்? 10% அதிகமாகும். இரண்டாவது ஆண்டு 12%. ஸோ அப்போ 10% அதிகமாகனா எத்தனை சதவீதமா மாறி இருக்கும்? 110% மாறும். 12%னா 112% மாறும். ஸோ இங்கே 2 0, இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இப்போ ஆன்சர் என்ன? 9 × 11 99 × 112. ஸோ அப்போ 112 99ஆல் இருக்கணும். ஸோ 2 9 18, மீதி 1, 1 9 10, மீதி 1, 1 9 10, 1008. திரும்ப 1008 போட்டால் 8 8 0 1 1. மொத்த தொகை எவ்வளோ வந்திருக்கு? 11,088. எனக்கு தேவை தொடர் வட்டி எவ்வளவு தான். ஸோ அப்போ அந்த மொத்த தொகையிலேருந்து நான் எவ்வளோ கழிக்கிறேன்? அசலை கழிக்கிறேன். 9,000 கழிச்சா எனக்கு மீதி எவ்வளோ இருக்கும்? 2,088 தான் காமன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆன்சர் 2,088. ஸோ அடுத்த கேள்வி, அரை ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு முறை கூட்டு வட்டி வீதம் முறையில் 24,000க்கு ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி வீதம் எனில் 1.5 ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1.5 ஆண்டுகள்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் எனக்கு 1.5 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. இப்போ அரை ஆண்டுக்கு ஒரு முறைனா எத்தனை முறை கணக்கிட வேண்டியதாக இருக்கும்? அரை ஆண்டுக்கு ஒரு முறைனா 3 முறை கணக்கிட வேண்டியதாக இருக்கும். ஸோ அண்டு 10%ங்கிறது ஆண்டு வட்டி வீதம், ரேட் பர்சன்டேஜ் 10%. அப்போ அரை ஆண்டுக்குனா எவ்வளோ வரும்? 5% தான் வரும் அரை ஆண்டுக்கு. ஸோ எனக்கு ஆரம்பத்தில் இருந்த தொகை எவ்வளவு? 24,000. ஸோ அப்போ இனிஷியலாக இருந்த தொகை 24,000. அது 3 முறை நான் கணக்கிடணும். எத்தனை சதவீதம்? 5% வட்டி வீதத்தில் நான் கணக்கிடணும். இப்போ 105 / 100 × 105 / 100 × 105 / 100. ஸோ கேன்சல் பண்ணால் 21/20, 21/20, 21/20. ஸோ 3 0க்கு 3 0 கேன்சல், 2 2 4, 4 2 8, 8 கேன்சல் பண்ணால் 3. ஸோ அப்போ என்ன இருக்குது எனக்கு? 3 × 21 × 21 × 21, 21 கியூப் × 3. ஸோ 21 கியூபு 21 ஸ்கொயர் எவ்வளோ? 441. அதே 21ஆல் பெருக்குனா 441 882. ஸோ 1 6 2 9. 9,261 3ஆல் பெருக்கணும். ஸோ பெருக்குனா 1 × 3 3, 6 3 18, மீதி 1, 2 3 6 1 7, 9 3 27. ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? இதில் கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. இது மொத்த தொகை. இதிலிருந்து அசல் எவ்வளவு? 24,000 கழிச்சிட்டுன்னா மீதி கிடைக்கிறது என்ன? 3,783. ஸோ இதுதான் எனக்கு தனி வட்டி கூட்டு வட்டியாக கிடைக்கும், 3,783. ஸோ அடுத்த கேள்வி, ரூபாய் 8,000க்கு ஆண்டுக்கு 15% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு மற்றும் 4 மாதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு டேரெக்டாக மொத்தமாகவே எனக்கு இத்தனை வருடங்கள்னு கொடுக்கவே இல்லை. அண்ட் வந்து இத்தனை முறை தான் கணக்கிடணுங்கிறது மாதிரி கொடுக்கல. 2 ஆண்டு மற்றும் 4 மாதம்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கான்சிக்யூட்டிவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அந்த ஃபார்ம்ல அப்படி போட்டோன்னா 8,000ங்கிறது இனிஷியல் அமௌண்ட்டு. ஸோ அதில் முதல்ல 15%ங்கிறது முதல் வருடம், 15% முதல் ஆண்டு. நான் எவ்வளோ கணக்கிடணும்? 2 ஆண்டு மற்றும் 4 மாதங்களுக்கு கணக்கிடணும். முதல் ஆண்டு 15%னா எத்தனை சதவீதமாக மாறி இருக்கும்? 115% மாறி இருக்கும். அடுத்து இரண்டாவது ஆண்டுன்னு பார்த்தோன்னா எவ்வளோ வரும்? மறுபடியும் 15%, 115%. மூன்றாவது ஆண்டு முடியல, அதில் எவ்வளோ தான் கணக்கிடணும்? 4 மாதங்களுக்கு மட்டும் கணக்கிடணும். 4 மாதங்கிறது என்ன? 3ல் 1 பங்கு. ஸோ அப்போ 15%னா அதில் 3ல் 1 பங்கு எவ்வளவு? 5%. அப்போ எவ்வளோ பார்க்கணும்? 105% மட்டும் பார்த்தா போதும். ஸோ அப்போ இதில் கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 1 2 1 2, ஒரு 0க்கு ஒரு 0, 3 டெசிமல் மட்டும் பாயிண்ட் வைக்க வேண்டியதாக இருக்கும். கேன்சல் பண்ணால் 21/20. ஸோ 200 இருக்குது. 8ல் கேன்சல் பண்ணால் 21, 2 5 10, 3 5 15, 4 40. 8ல் கேன்சல் பண்ணால் 40னா 5 டைம்ஸ். 5ல் கேன்சல் பண்ணால் 23. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 23 × 23 × 21. 23 ஸ்கொயர் எவ்வளோ? 529 × 21. 529 21. 9 2 5, 18 1 5 10. ஸோ கூட்டினா 9, 8 2 10, மீதி 1, 11, மீதி 1 1 1. ஸோ என்ன இருக்குது? 11,109ங்கிறது மொத்த தொகையான கிடச்சிருக்குது. கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி மட்டும் தான் கணக்கிட சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த தொகையிலேருந்து நான் எவ்வளோ கழிக்கிறேன்? அசலை கழிக்கிறேன், 8,000 கழிக்கிறேன்.
கழிச்சா எவ்வளோ கிடைக்கும்? 3109ங்கிறது கூட்டு வட்டியாக கிடைக்கும். ஸோ ஆன்சர் 3109. ஸோ அடுத்த கேள்வி, $15,625 9 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல மாதம் டைம் பீரியட் என்ன கொடுத்துருக்காங்க? 9 மாதங்கள். ஸோ காலாண்டுக்கு ஒரு முறைனா காலாண்டுங்கிறது என்ன? 3 மாதங்கள். அப்போ 3 மாதங்களுக்கு ஒரு முறைங்கும் போது 9 மாதங்களுக்கு எத்தனை முறை கணக்கிட வேண்டியதா இருக்கும்? 3 முறை கணக்கிட வேண்டியதா இருக்கும். அடுத்து ரேட் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 16%ங்கிறது ஆண்டு வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க. வருஷத்துக்கு 16%னா காலாண்டுக்கு எத்தனை சதவீதமா இருக்கும்? 4%. 4%ங்கிறது காலாண்டுக்கு. ஸோ அப்போ அதே தான் 15,625. ஸோ எத்தனை தடவை கணக்கிடணும்? 3 முறை கணக்கிடணும். எத்தனை சதவீதம்? 4%. இப்போ 104 / 100 இன்ட்டு 104 / 100 இன்ட்டு 104 / 100. ஸோ ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணால் 25, இங்கே 26. ஸோ 26, 25, 26, 25. ஸோ 15,625. 15,625 வேல்யூ 25 கியூப் தான். கேன்சல் பண்ணி பாருங்கள். 25 கேன்சல் பண்ணால் 6 25, 6 2 12, 6 5 30, 150 வரும். மீதி என்ன இருக்குது? 60, 62 இருக்குது. ஸோ 2 25 50, மீதி எவ்வளோ இருக்குது? இதில் ஒரு 12, 5 சேர்த்தா 125, 5 25 125, 625. 25 கேன்சல் பண்ணால் 25 ஸ்கொயர் 625, மறுபடியும் ஒரு 25க்கு ஒரு 25. ஸோ கடைசியில் எனக்கு என்ன கிடைக்குது? 26 × 26 × 26. ஸோ இதனுடைய வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். 26 ஸ்கொயர் எவ்வளோ? 676. அதை ஒரு 26ஆல் பெருக்கணும். ஸோ 6 6 36, 3 42 3 45, மீதி 4 36 4 40. ஸோ 2ஆல் பெருக்கினா 12 1 15, 6 2 12 1 13. ஸோ 6 7 5 7 1 எவ்வளோ வந்திருக்குது? 17,576. ஸோ இது எனக்கு மொத்த தொகையாக கிடச்சிருக்க அமௌண்ட்டு. நான் இதுலேருந்து என்ன கழிக்கணும்? பிரின்சிபல் அமௌண்ட்டு கழிக்கணும். 15,625 கழிக்கணும். கழிச்சா எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 6ல் 5 போனால் 1, 7ல் 2 போனால் 5, இங்கே 15 இருக்குது. ஸோ 9, இங்கே என்ன இருக்கும்? 16, 1951. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1951. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்ட 25 கேள்விகளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பார்த்தோம். கொஸ்டின்ஸ் அகைன் சால்வ் பண்ணுங்கள். வரக்கூடிய தேர்வுகளையும் நல்லா பண்ணுங்கள். ஸோ விபுதா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.